காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்டி வாரியர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ நீங்கள் இப்போ தான் ரெண்டாவது வீடியோவாக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ சும்மா நான் இப்போ தான் ரொம்ப நாளாக ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்போ தான் வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கலெக்ஷனே நம்ம கேம் ப்ளேவும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன்ஸ் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுறது வெப்பன்ஸ் தான். ஸோ இதுங்க வந்து பாருங்கள், இது நான் 9 ஆஃபர் போட்டப்போ எடுத்தது. அது இந்த இதெல்லாம் இந்த வந்து ஹீரோ கிடச்சது உங்களுக்கு எனக்குன்னு தெரியுது, நீங்கள் எடுத்துருப்பீங்க. இதுவும் 9 ஆஃபர் போட்டது. இது ஆமாம், இதுவும் அதுதான். இந்த ஏகே அங்கே பெர்மனெண்ட் விட வேண்டியது. இது இருக்குன்னா இது இவ்வளோ இருக்குது. இது கிங்ஃபிஷர் கூட விட்டுருங்க, இப்போ லக்ராயில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இது மட்டும் எனக்கு இந்த கன்னுக்கு ஸ்கின்னு தேவை. ஏன்னா எனக்கு இந்த கன் அடிக்கடி யூஸ் பண்ண போகும்போதெல்லாம் ஸ்கின் இருந்தால் நல்லா இருந்திருக்கோமேன்னு தான் தோணும். என்னடா இதுக்கெல்லாம் ஃபைனல் ஷாட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்றதை பார்ப்போம். உட்பேக்கருக்கெல்லாம் இந்த ஸ்கின்லாம் வெப்பன் ட்ரையில் விட்டது முந்தியெல்லாம். இப்போ என்னடானா ஓசியாக கொடுக்குறாங்க. அதுவும் என்ன இதுக்கு போனது தான் அப்புறம்டா பிஆர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி. இது ஒன்று பெர்மனெண்ட் ஸ்கின், 2 பெர்மனெண்ட் ஸ்கின் வச்சுருக்கேன். இதில் வந்து இது 9 ஆஃபர் போட்டதில் கிடச்சது. MP5 இது அச்சீவ்மெண்ட் முடிச்சதுக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 9 ஆஃபர் போட்டது, 9 30 ஆஃபர் போட்டது. அது போட்டப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கொடுத்துருந்தாங்க. பார்த்து 49 நாள் கிட்டே கொடுத்துருந்தாங்க. 7 கன்கர்லேயும் 7 இதுன்னு லக்கு இருந்துச்சு. என்ன பெர்மனெண்ட் இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பண்ணி MP5 எவ்வளோ இது கோஸ் பம்புன்ட்டு. ஸோ அதனால் இதுதான் நடந்திருக்கும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் இது அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஐடியிலேயே ரொம்ப லக்காக இருந்துச்சுன்னா இந்த P90 தான். என்ன ப்ரோ சொல்லிங்க, ஒரு P90 1000 டைமண்டுன்னு இருக்குமே. இப்போ ரீசெண்டாக 900 டைமண்ட் மாற்றிருந்தாங்க. இருந்தாலும் யார் பிவிஎஸ் ப்ரோக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த லக்கு எனக்கு வந்துருக்கு. 50 டைமண்டுக்கு இந்த P90 நான் எடுத்தேன். இதெல்லாம் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துருச்சு தெரியுமா எனக்கு. ஸோ இதுக்கெல்லாம் 1 ஸ்கின் இல்லை பெருசாக. இதுக்கு வந்து 2 ஸ்கின் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எனக்கு லெஜெண்டரி கொடுத்தாங்க, எனக்குமே இது வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபயர் எம்டன்லாம் என்கிட்ட இருந்துச்சு ப்ரோ கைஸ். இப்போ அதுவும் டேஸ்க்கு தான் இருந்துச்சு, இருந்தாலும் இது போயிடுச்சு. இது வந்து அவங்களுக்கே தெரியும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் 3 இது இருக்குது. அடுத்து இது டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டாப் அப் ஈவெண்ட்லேருந்து டாப் அப்பே பண்ணல, ஆனாலும் எனக்கு இந்த ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஸோ ஸ்னைப்பரு இது பூயா பாஸ் போட்டது பெர்மனெண்ட் இருக்குது. இது இந்த ஸ்னைப்பரு டசடிலாம் சும்மா சொல்ல வேணும், ஸ்கின்னே இல்லாமல் ஜம்முன்னு அடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மினியூசி, இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் மீல்ஸ் இது. அப்புறம் இது ஃபிஸ்ட் எடுக்கிறப்ப இது செஞ்சது. ஆனால் இந்த ஃபிஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் தனித்தனியாக தான் போட்டனால இந்த வீடியோ இது போடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டாப் அப் ஈவெண்ட்றான். ஆனால் இது எனக்கு டாப் அப்பே பண்ணாமல் டாப் அப் இது வந்து இது கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு இந்த இது காமிச்சிட்டு சொல்கிறேன். ஸோ இது ஃபிஷ் சீனுக்கு ஒன்று தான் இருக்குது எனக்கு பிடிச்சது. அதுவும் நான் ஆசைப்பட்டு வாங்கினது. இது அச்சீவ்மெண்ட்டு. அடுத்து இது இந்த பூயா பாஸ் போட்டது. இதுவும் பூயா பாஸ் தான். இது வந்து ப்ரைமில் போனது கொடுத்தாங்க. அதர்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக மொத்தம் 57 இருக்குது பெர்மனெண்ட்டாக. ஸோ அங்கே கைஸ் இப்போ சொல்கிறேன், இது வந்து யாருக்குமே இப்படி கிடச்சிருக்காது. ஏன்னா டாப்அப் பண்ணாலுமே வந்து இப்போ டாப் அப்பில் போகிறேன் பாருங்கள், 80 2 போட்டாலுமே 100 200 டைமண்ட் தான் போகும். என் இதில் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் 201 இருக்கும். இப்படி வந்து யாராலையும் போட முடியாது ஆக்சுவலி.
அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு மட்டும் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் கட்டான ஸ்கின்னுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போன அந்த சார்ஜ் பஸ் ஸ்கின்னு அதுவுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ இப்போ அங்கே கலெக்ஷனுக்குள்ளே போயிடும். நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டு எடுத்த ஒரு பண்டில்னால் இந்த நம்ம ஒபிட்டோ பண்டில் தான். அதுவும் 10 days பவரில் இருந்திருப்பான். 10 days செஞ்சுரிங்கன்னு அந்த பவரில் இருந்திருப்பான். சரியானது 10 days. ஆனால் அவன் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிப்பாப்பில். அது 4th கிரேட் நிஞ்சா வாரில் நீங்கள் நாருட்டோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்யூட் பண்ணி வச்சுருக்கோம். இதான் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்தது பூயாபாஸ் பண்டில். இது வந்து ஊராட்சி மறு பண்டில். இது ஃப்ரீயாக விட்டது ஊராட்சி மறு. இது மொத்தம் 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு இதுக்கு. இது வந்து பூயாபாஸ் ஃபஸ்ட்டு பூயாபாஸ் இது போட்டது. இதெல்லாம் பெர்மனெண்ட் இல்லை, இது சும்மா இது 8th anniversary பண்டில். இதெல்லாம் கோல்டு ராயல் பண்டில். இது கோல்டு ராயல் பண்டில். இது ஃப்ரீயாக விட்டது. இது இந்த ரெண்டு கோல்டு ராயல் பண்டில். ஸோ கேப்பில் ஒக்காக்கி கேப்பில் நான் இதை எடுத்திருக்கேன் கைஸ். எல்லாம் விருப்பப்பட்டு எடுத்தது. இது மண்டை இதெல்லாம் இருக்குது, இத்தனை இருக்குது. அது என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இந்த கிடக்கு. இந்த மண்டை வந்து எங்கே காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேருன்னு அதுவும் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு வந்து எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சட்டையில் 35 இருக்குது, பேண்ட்டில் எத்தனை இருக்குது, ஷூவில் மொத்தம் 20 சஃபர். இந்த ஒரு தான் ஃபுல் காஸ்டியூமு. ஸோ வாங்க கைஸ், இது எமௌண்ட் கலெக்ஷனுக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டாப்அப் ஒன்று வந்தது. நான் டாப்அப் பண்ணி எடுத்தது. இது மினாட்டோ நமிகாசேவோட ரசிங்கன் போடுவான்ல, இந்த ஒபிட்டோ கூட வாங்கிக்கலாம். நிறைய அக்காச்சிக்கு கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி நிறைய பேர் கூட சண்டை போட போகுது. இந்த மாதிரி செஞ்சுருப்பாப்புல இங்கோட இது தூக்கி போட்டு இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இந்த இது ஆர் ஆஃப் ஃபார்மிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஹீரோ கிடச்சதுக்கு இது உங்களுக்கு இது சொன்னால் பார்த்தாலே தெரியும். இது எந்த இதுக்கு யூஸ் பண்ணேன்னு வெறுப்பேற்றுறது. இந்த இது நான் வெறுப்பேற்றி யூஸ் பண்ணுவேன். இது யாராச்சும் க்ரீட்டிங் பண்ணேன். இது எதுக்குன்னே தெரில, ஆனால் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஹாய் கொடுக்குற அமௌண்ட் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு போனது. இது மாஸ்டர் போனது. இதுவும் ஹீரோய்க்கு போன அமௌண்ட்டு. என்ட்ரன்ஸ் அமௌண்ட் எனக்கு ஒன்று கூட இல்லை. இது விட்டாச்சோட லெஃப்ட் சேஞ்சர். இது எனக்கு உண்மையில் பிடிச்சது தான். மற்ற பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ஒன்றும் இல்லை. வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் போட்டதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆனால் மோஸ்ட்டாக பேக்கே ஸ்கின்னு போட்டு யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வச்சுருக்கேன் எக்யூட் பண்ணி. இந்த பூயாபாஸ் போட்டு எடுத்தது. இந்த லேட்டஸ்ட்டாக விட்டது. ஆனால் ஸ்குட் கேம் இது தான் நல்லாயிருக்கும், இந்த சாவப்பட்டி அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ இது வந்து பேராஷூட்டு. இது ஹீரோ கிடச்சது தருவாங்க இருந்தது. இது வந்து ஸ்கைவிங்கு. இந்த இது மினாட்டோ அமிகாசேவோட ரசிங்கன் போடுற அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்காக இது போட்டது. ஸோ அது போட்டதில்லை, இது பண்டில் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் டைமண்ட் பத்தலை, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த இதோட ஸ்கைவிங்கு. ஸோ இதெல்லாம் பாட்டு, ஆனால் இப்போ வீடியோவுக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அக்காச்சிக்கு பைக்கு. இது இந்த பூயாபாஸு. ஸோ இது மற்றது ஆட்டோக்கு மட்டும் நம்மக்கிட்ட ஸ்கின் இல்லை. ஸோ இந்த இதானும் அவ்வளோ நல்லா இல்லை சொல்கிறதுக்குன்ட்டு. ஸோ நான் இதை வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த பேனர் வந்து நம்ம வேறு எடுக்கணும். கோபுரா பேனர் எடுக்கலாம் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நடக்கிற விஷயம் கிடையாது, என்ன போடுறேன். ஸ்கின் கிடச்சிருக்கு, சரி விடுங்க. ஸோ 6 ஸ்பின்னா கண்டிப்பாக யாரையும் கரைச்சி விட்டுருணும். ஏன் சேவர் சர்க்கிள் வாய்ப்பு இல்லை. ஸோ கடைசி ஒரு ஸ்பின்னில் கிடைக்கும். இப்போ நான் ஸ்டோரில் போய் இது வந்து 65 டோக்கன் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு இது பட்டால் கண்டிப்பாக பண்டில் கொடுப்பாங்க கிராண்ட் பெரிஸ்ன்ட்டு. ஸோ அதை எடுக்கலாமா சரி எடுத்துடுவோம் எதுக்கும். ஏன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பண்டிலே எடுக்க போகிறேன். அதை வச்சு என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ் பாருங்கள், இப்போ வந்து 34 கொடுத்துருக்காங்க, 99 இருக்குது.
இதை வச்சு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஆட்டி போயிட்டுருப்பேன். இதை வச்சு மேஜிக் க்யூப் எடுத்து இதில் ஏதாச்சும் பண்டிலே எடுக்கலாம். என்னை கேட்டால் இப்போதைக்கு நான் இந்த பண்டில் தான் எடுப்பேன். அடுத்து தீபாவளி அப்போ பிளாக் கலரில் ஒரு பண்டில் வரும். அது நான் அப்கமிங் வீடியோஸில் போட்டு அந்த தீபாவளியில் வர மிஸ்ட்ரி ஷாப்பு அந்த இது எடுப்பேன். ஸோ அப்போ வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் நைட்டு கலெக்ஷன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஐடியா கொடுத்ததே இந்த டிஎன்ன்ற இவன் தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு, இது பேர் லீக் பண்ண விரும்பல. ஸோ இவன் வந்து டிஎன் வில்லன். இவன் யூஐடியை பார்த்துக்கோங்க. இவனுக்கு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. இவனும் என் கூட சேர்ந்தா ரேங்க் புஷ் பண்ணி மாஸ்டர் போயிடணும். ஆனால் என்னதில் ஸ்டார் என்னோட ஒரு ஸ்டார் அதிகமாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதான் நம்ம என் ஐடியோட யூஐடி. ஸோ பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் கமெண்ட் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம 500லேருந்து அடுத்த 1000 அப்படின்னு சொல்லி அதிகமாக போக வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் கிரவுண்டுக்கு நம்ம கேமில் எப்படி இருக்குன்னு இருக்க பார்த்துக்கணும். ஏன்னா இப்போன்னு பார்த்தினா இப்போ சிஎஸ்ஆர் பிஆர்ன்னு சொல்லி ரேங்க்டுன்னு ஏதாச்சும் போனேன்னா இது இப்போ அடித்து போட்டுருவீங்களா, நம்மளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். அதனால் இப்போ வேண்டாம். அப்போ ட்ரைனிங் கிரவுண்டில் மட்டும் எப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம மற்ற மேட்ச்சில் வர்றது கூட பரவாயில்ல, 4 பேர் தான் வருவாங்க. ஆனால் இதில்ன்ட்டுனா ட்ரைனிங் கிரவுண்ட்னால் சுற்றி 12-13 பேருன்னு இருக்காங்க. அவங்கள எப்படி சமாளிக்க பண்ணணும். ஆனால் அதுதான் திறமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டஸ்டிகளே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை இருக்கணும். ஏன்னா இப்போ போய் அதை வச்சுன்னு சொல்லி மொத்த பேரும் அழுத்தி பிடிச்சி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வேண்டாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கன்று இப்போ MP40 எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா MP40 கிரேட் அண்ட் அழுத்தி பிடிக்கிங்கு. ஏன்னா அழுத்தி பிடி பிளேஸ்க்கெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு அவ்வளோ அழுத்தி பிடிக்கவும் வராது. ஏன்னா நான் வந்து இப்போ நான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு காமிச்சேன்ல, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது மேடு ஃபார் இந்த ரேங்க் புஷ் அந்த மாதிரி அழுத்தி பிடிக்கிறது அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பட் நான் வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து ரூம் மேட்ச், அதாவது 1 vs 1 அந்த மாதிரி ஆடுறது அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஆடி பழக்கம். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆடி தான் நான் ட்ரைனிங்குமே அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க மேட்ச் போயிட்டு வந்து என் பழைய ஐடியா காமிக்கிறேன். யாரோ ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த ஐடியை. ஸோ இப்போ அதனால் அந்த ஐடிக்குள்ளே என்னால் போக முடியல. ஸோ அதனால் வந்து நான் வேறு அக்கௌண்ட்டு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து வாங்க வேண்டியல திருப்பி ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைன்னா இந்த அக்கௌண்ட் தான். ஆனால் அந்த அக்கௌண்ட் வந்து சரியான ஓல்டு அக்கௌண்ட்டு. ஏன்னா அந்த இது வந்து ஃபயர் பாஸ்லேருந்து இருக்குது. ஃபயர் பாஸ்னால் அவங்களுக்கு எப்போலேருந்துன்னு தெரியும். அது நான் 2018 விளாட ஆரம்பித்த பிளேயர். நான் ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட்டை தான் விளாண்டுருப்பேன். திடீர்னு என்னதில்ல அந்த அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும். ஸோ அதை என்னால் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அடிச்சிட்டேன் சொன்ன மாதிரியே. ஸோ அந்த மாதிரி நான் 2 ஐடியை கடந்து வந்திருக்கேன். இது 3வது ஐடி. ஆனால் இப்போன்னு பார்த்தா கரீனா ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கான் அக்கௌண்ட்டை பைண்டு பண்ணுறது. அதனால் நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹேக் பண்ணாங்களும் தூக்கிடனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் வாட்டிக்கு பைண்டு பண்ணதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். என்ன அப்புறம் அழுத்து பிடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படி அழுத்து பிடிக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா சில சமயம் ஆனால் வரும், ஆனால் மோஸ்ட்லி ஹேட்சாக தான் வரும். நான் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அழுத்து பிடிக்கவே தான் வர்றாங்க. எனக்கு வந்து சும்மா அழுத்து பிடிக்கிறதுன்றது வந்து அவ்வளோவான்ட்டு இல்லை. நான் ஆனால் ஹெட்ஷாட் அடிக்கிடுவேன் தான். ஆனால் என்ன இப்போ தான் ஃபோனில் ஆக முடியுது. அதுக்குன்னு நான் அதுவும் எதுவும் சொல்ல விரும்பல. அடுத்து இன்னொரு வீடியோவில் ஹெட்ஷாட் அடிக்கிறது அந்த மாதிரி வீடியோவோட வரேன். இப்போ என்னோட அந்த அக்கௌண்ட்டு 2 அக்கௌண்ட்டு அதை இப்போ பார்க்கலாம். வாங்க கைஸ் போவோம். இது ஒன்று வேகமாக வெட்டியும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஸோ ஆடுக்குள்ளே போயாச்சு. இதில் வந்து ஏதோ நம்பர் வருமே 46861818 18
50. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃபஸ்ட்டுன்னு சொன்ன அந்த ஐடி. ஸோ பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்மனெண்ட் ஸ்கின்னாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ கிடச்சது பிஆரில் தான், 39வது சீசனு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழைய ஐடின்ட்டு. இந்த பேலஸ் ஆஃப் போக்கர் இந்த ஒரு பூயா பாஸ் வந்தது எவ்வளோ பழசுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பழைய பிளேயர் நான். ஆனால் அப்போல்லாம் ரொம்ப விளாட மாட்டேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ஸோ அப்போலாம் என்னன்னு சொல்ல நிறைய கலெக்ஷன் இந்த ஐடியில் இருக்குது. இன்னும் எடுக்க தான் முடியல. ஸோ என் செகண்ட் ஐடியை பார்ப்போம். ஆனால் அது என்னன்னு மறந்துடுச்சு. சாரி, அது மறந்துடுச்சு. அடுத்து திருப்பி பார்த்து அப்புறம் கொண்டு வரேன். ஸோ இது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு. இவனை பாருங்கள், விட்டுட்டு போகிறான். கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறான், விட்டுட்டு போகிறான் கைஸ். மனசே கேட்கல. பாருங்கள், ஸ்னைப்பர் பிளேயர். இவன் 40வது பேட்சில் இருக்கேன். அதுவும் இவன் எவ்வளோ பெரிய ஓல்டு பிளேயர் தெரியுமா? இவன் சொல்லி தான் ஃபஸ்ட் நான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தேன்னா பார்த்துக்கோங்க. இவன் அவ்வளோ ஓல்டு பிளேயரு. ஆனால் இவன் படிக்கிறப்ப படிச்சிடுவான். விளாட்றப்போ விளாடுவான். இப்போ பார்த்துக்கோங்க இவன் எவ்வளோ ஓல்டு பிளேயர்ன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.